அக்கா யாருக்கா வந்து இப்போ உங்களை பார்த்தது? செந்தில்குமார். அக்கா அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பாக பெறுவாருங்க. வெற்றி பெறுவாராக்கா? கண்டிப்பாக பெறுவார். ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? புது ஆட்சி வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்கல்ல, அதனால் வெற்றி பெறுவார்னு சொல்கிறேன். ஆ, அக்கா இப்போ கோயம்புத்தூர் தெற்க செந்தில்குமார் கட்டாயம் பிடிச்சி வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிடிச்சிருவார். கண்டிப்பாக பிடிச்சி. கண்டிப்பாக பிடிச்சி நம்பிக்கை இருக்கு. சொல்கிறாங்க பகுதியிலலாம் இந்த தொகுதியில் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்களா? கல நிலவரம் யாரை கேட்டாலும் டிவிக்கே தான் சொல்கிறாங்க, அதனால் நான் சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக வருவார். அக்கா யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? செந்தில்குமார் வந்து எங்களை பார்த்தாங்க. அக்கா அவர் எப்படிக்கா நல்ல வேட்பாளராக தெரியுறாரா? நல்ல வேட்பாளரான்னு தெரியல, பட் ஆனால் அவர் செஞ்சார் அப்படின்னா நல்ல வேட்பாளராக இருப்பார். அக்கா அவர் வெற்றி பெறுவாராக்கா? கோயம்புத்தூர் கண்டிப்பாக வெற்றி பெற்றாருன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும்ல, கண்டிப்பாக வெற்றி பெறணும். வெற்றி பெறுவார் கண்டிப்பாக. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெற்றி பெறணும். வெற்றி பெற்றாதானே அடுத்தது யார் என்ன செய்ய போகிறோம் நம்மளுக்கு தெரியும்ல, கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், அதனால் கண்டிப்பாக. எப்படிக்கா தொகுதியில் கோவைத்தெற்குல எப்படி இருக்கு தளபதிக்கு? கோவைத்தெற்குல கண்டிப்பாங்க எல்லாரும் விஜய்னாலே மாஸ் தான், இதில் ஓட்டு வேற வரும், கண்டிப்பாக விழுக்கும். கோவைத்தெற்குல வெற்றி வாய்ப்பு இருக்காக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பாக ஜெயிப்பாரு. கோவைத்தெற்க பிடிச்சிருவாங்களா? பிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக பிடிக்கணும். பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். எல்லாமே ஒரே வந்துட்டு ஒரே ஆட்சி ஆண்டுட்டு போகுது இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேணும். ஆனால் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அண்ணா உங்களை யார் நான் பார்க்க வந்தது? செந்தில்குமாருங்க. அண்ணா அவர் வெற்றி பெறுவாராண்ணா? கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. ஏன்னா அவர் வெற்றி கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. வெற்றி பெறுவார். ஏன்னா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? அவங்க விஜய் எங்க போனாலுமே ஜெயிச்சு தான் வருவார். ஜெயிச்சு தான் கேட்பார். ஆமாங்க. இவ்வளோ சந்தோஷமா சொல்றீங்களா? வருவார். ஆமாங்க, தலைவருங்க அவரு ஜெயிப்பாரு. ஜெயிப்பாரு கண்டிப்பா. அவன் கோயம்புத்தூர் தெற்க செந்தில் கண்டாயம் கைப்பற்றுவாரு. ஆமாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. அவரு கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. உறுதியா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கடவுள் இருக்கிறாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. மக்கள் ஓட்டு போடுவாங்களாண்ணே? கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஜெயிச்சிருவேன். எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுதான் இருக்கேன். எல்லாருமே மக்கள் வந்து எல்லாம் விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஆமாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுறது சொல்றாங்க. தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் திருடணுங்க. ஓகே, தேங்க்யூ. யாருக்கா வந்துட்டு போனது? இப்போ உங்களை பார்க்க வந்தது யாருக்கா? செந்தில்குமார். அவர் வெற்றி பெறுவாராக்கா தொகுதியில்? வாய்ப்பு இருக்கு. அவர் வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெற்றி பெற நல்லா இருக்கு. ஏன்னாக்கா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாறிச்சாலும் ஓகே. அப்போ கோவை தெற்க செந்தில்குமார் பிடிப்பாரா? யார் நான் வந்து பார்த்தது? செந்தில்குமார் சார் வெற்றி பெறுவாராண்ணே? கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஓட்டு போடுவாங்கண்ணா மக்கள்? கண்டிப்பா கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வரணும். எனக்கு மாற்றம் வரணும். ஆட்சி மாறணும். எனக்கு வந்து நல்லாட்சி வரணும். சரிங்களா? இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்துட்டு இருக்குது. எப்பவுமே அதுதான் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளால் வராது, நம்ம தலைவர் வராது. அவங்க தலைவர் வந்து நல்லாட்சி வந்து நல்ல மக்களுக்கு நல்லா செஞ்சால் அவ்வளோ நல்லபடியாக நல்லா செஞ்சால் போகணும். ஓட்டு போடுவாங்க. உங்கள் வீட்டில் ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ தெருவில் எல்லாமே நம்மளுக்கு என்ன சின்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, என்ன சின்ன ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா போடுவீங்க. நன்றி. அப்படி இதான் ஒரு வார்த்தை. இதே ஒரு வார்த்தை போன வருஷம் கமல்ஹாசன் போட்டாங்க. அவர் ஜெயிச்சிருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணாலும் தெரியல. மாற்றம் வரும்னு போன இடத்துல பார்த்தேன். நான் கமல்ஹாசன் வரும்னு பார்த்தேன், கமல்ஹாசனும் போட்டேன் நான். ஆனால் கமல்ஹாசன் வரும்னு பார்த்தேன், ஆனால் கமல்ஹாசன் வரல. ஆனால் இந்த வருஷம் இவர் போடுறேன். ஆனால் இந்த வருஷம் அவர் வரணும். கண்டிப்பாக வருவாருங்க. வரணும். நாங்கள் போடுறோம். எனக்கு தமிழ் வெற்றி சின்னம். நன்றி.